வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர்நோக்கம் கொண்டது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. நேயர்களே, நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். இன்று முதல் நாம் புதிய ஏற்பாட்டு பகுதியை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். புதிய ஏற்பாடு கூறும் சிறப்பு செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத பாடசாலையில் வேதாகம புத்தகங்களை மேலோட்டமாக கற்று வருகிறோம். வேதாகமத்தை குறித்த ஓர் அறிமுகத்தை கொடுப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும். மேலும் நாம் ஒவ்வொரு புத்தகமாக இந்த புத்தகம் என்ன கூறுகிறது, அதன் பொருள் என்ன, அந்த சத்தியத்தை நம் வாழ்க்கையில் எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்ற கண்ணோட்டத்தில் கற்று வருகிறோம். கடந்த 180 வகுப்புகளில் நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை கற்று முடித்துள்ளோம். உங்களில் அநேகர் தவறாது கலந்து கொண்டு பழைய ஏற்பாட்டை குறித்த தெளிவான கண்ணோட்டத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இன்றுதான் புதிதாய் கலந்து கொள்வீர்கள் என்றால் உங்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று முதல் நாம் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வேதாகமம் முழுவதும் 10 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அது எழுதப்பட்ட காலத்தின் அடிப்படையில் அல்ல, பொருளடக்கத்தை வைத்து இவ்வாறு பிரிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடு 5 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது 5 நியாயப்பிரமாண புத்தகங்கள், இரண்டாவது 12 சரித்திர புத்தகங்கள், அதைத் தொடர்ந்து 5 கவிதை புத்தகங்கள், நான்காவது பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள், கடைசியாக சிறிய அல்லது பிற்கால தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள். அதுபோலவே புதிய ஏற்பாட்டு புத்தகங்களும் 5 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது 4 நற்செய்தி நூல்கள், அவைகள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை கூறுகின்றன. இரண்டாவதாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் என்ற சரித்திர புத்தகம். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலின் 13 கடிதங்கள். நான்காவது பொதுவான கடிதங்கள். கடைசியாக தீர்க்கதரிசன புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம். புதிய ஏற்பாட்டில் நாம் முதலாவது 4 நற்செய்தி புத்தகங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அவையாவன மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் நற்செய்தி புத்தகங்கள். வேதாகமத்தில் நாம் படிக்கும் ஒவ்வொரு புத்தகங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவைகளிலிருந்து நாம் அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இருப்பினும் இப்போது நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் நற்செய்தி புத்தகங்கள் மிகவும் முக்கியமான பகுதியாகும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் நற்செய்தி புத்தகங்கள் வேதாகமத்தின் இருதயமாகும். ஏனெனில் முழு வேதாகமமும் இயேசு கிறிஸ்துவையே வெளிப்படுத்துகிறது. முழு வேதாகமமும் இயேசு கிறிஸ்துவை குறித்ததாக இருப்பதாலும், இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை எடுத்துக் கூறுவதாலும் நாம் வேதாகமத்தின் மைய பகுதியை கற்றுக்கொள்கிறோம் என்று கூறலாம். அன்பானவர்களே, நற்செய்தி புத்தகங்களை நாம் மிகவும் ஆழமாக ஒவ்வொரு வார்த்தையாக சிந்திக்காமல் நற்செய்தி புத்தகங்கள் கூறும் தியான குறிப்புகளை மட்டுமே கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த முறையைத்தான் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்திலும் கைக்கொள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கும் போதும் இந்த ஆசிரியர் கூறுவது என்ன, அவர் கொடுக்கும் பொருள் என்ன, அந்த சத்தியம் நமக்கு அறிவுறுத்துவது என்ன என்று கற்றுக்கொள்வோம். மிகவும் குறிப்பாக வேத பாடசாலையில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் இந்த சத்தியம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதாகும். புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் உள்ளன. அவைகளை அதிகாரமாக கற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினம். ஆகவே ஒவ்வொரு புத்தகத்திலும் காணப்படும் முக்கியமான பகுதிகளை மட்டுமே நாம் வேத பாடசாலையில் கற்றுக்கொள்வோம். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புத்தகத்தையும் முழுமையாக வாசித்து நிகழ்ச்சியை கேட்பின் அது மிகவும் ஆசீர்வாதமாக அமையும். மேலும் நாம் ஒவ்வொரு நாள் கற்றுக்கொள்ளும் பகுதியையும் நீங்கள் வாசித்து தியானித்தால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்படச் செய்யும். நாம் வேதாகமத்தை எந்த விருப்பமும் இன்றி வாசித்தால்
அது நம்மோடு பேச வாய்ப்பில்லை. மாறாக இந்த பகுதி எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்ற கேள்வியோடு வாசிக்கும்போது தேவன் நம்மோடு பேசுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. புதிய ஏற்பாட்டு பகுதியை கற்றுக்கொள்ள நாம் நம்முடைய கவனத்தை திருப்பும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கூறிய அறிவுரையை ஏற்றுக்கொள்வது நலமாயிருக்கும். அவர் வேதாகமத்தை படி என்று தீமோத்தேயுவுக்கு அறிவுறுத்துகிறார். பல துறைகளிலும் பட்டம் பெற்ற மக்களோடு வேதாகமத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அவர்கள் வேத அறிவு இல்லாமல் இருப்பதை பார்க்கும்போது அது மிகவும் வியப்பாகவே காணப்படுகிறது. இயேசு, நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா என்ற கேள்வியை பல முறை கேட்கிறார். இதன் உண்மை என்னவெனில், அநேகர் வேதாகமத்தை வாசிப்பதே இல்லை. வேதாகமத்தில் ஒரு பகுதியை சுட்டிக்காட்டும் போது படிப்பறிவு மிக்கவர்கள் கூட ஆச்சரியப்படுகின்றனர். பவுல் தீமோத்தேயுவை வேதாகமத்தை படி என்று கூறும்போது உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி முயற்சி செய் என்று கூறுகிறார். நாம் மருத்துவத்துறையையோ சட்ட படிப்பையோ கலை நுட்பங்களையோ படிக்கும்போது அது நம் பிற்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்ற நோக்கில் படிக்கிறோம். அவைகளை நாம் படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட துறையில் நம்மை நிலைநிறுத்தும் நோக்கோடு முயற்சி செய்கிறோம். ஆனால் வேதாகமத்தை படிக்கும்போது எந்த முயற்சியும் செய்யாமல் கண்களை மேய விடுகிறோம். இன்னும் சிலர் வேதாகமத்தை தலையணை அடியில் வைத்து படுத்தால் சவ்வூடு பரவுதல் போல் வேத அறிவை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணுகின்றனர். வேதாகமத்தை நாம் படிக்க வேண்டும். ஆகவே வேத பாடசாலையில் கலந்து கொள்வோர் வேதாகமத்தை படிக்க விருப்பம் காட்ட வேண்டும். வேதாகமத்தை படிக்க நேரம் ஒதுக்க வேண்டும். உங்களால் முடிந்த மட்டும் தினந்தோறும் வேத பாடசாலையில் கலந்து கொள்ளுங்கள். அன்றைய நாளில் தியானிப்பவைகளை வாசித்து மீண்டும் தியானிக்க வேண்டும். இவ்வாறு தியானிக்க கற்றுக்கொள்ளும் போது நமது வாழ்க்கையில் பெரிய மாறுதலை நாம் உணர முடியும். மேலும் புதிய ஏற்பாட்டு பகுதிகளை வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசும்படியாகவும் ஜெபிக்க வேண்டும். வேத பாடசாலையில் கற்றுக் கொடுக்கும் சத்தியங்களை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பேன் என்ற நோக்கத்தோடு நிகழ்ச்சிகளை கேட்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கும் போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி என்று தீமோத்தேயுவுக்கு கூறுகிறார். அதுபோலவே வேத பாடசாலையில் கற்றுக் கொடுக்கும் சத்தியங்களை நீங்களும் மற்றவர்களுக்கு போதிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த தரிசனத்தோடுதான் வேத பாடசாலை நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று பவுல் கூறுகிறார். ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் தேவனுடைய வசனத்தை கேட்பது நிமித்தமாக விசுவாசத்திற்கு உள்ளாக வருகிறான். பவுலின் காலத்தில் வேதாகமத்தை வாசிக்கும் சிலாக்கியம் பலருக்கு கிடைக்கவில்லை. அவர்களால் வேத வசனங்களை கேட்க மட்டுமே முடியும். ஏனெனில் தனி மனிதருக்கு வேதாகமம் அன்று கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய வசனங்களை தொடர்ந்து கேட்பீர்களானால் உங்கள் உள்ளத்தில் ஓர் அற்புதம் நிகழும். நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்கள் என்று பவுல் கூறுகிறார். பவுலின் இந்த வாக்கியத்தை நாம் விசுவாசம் வேதாகமத்தை படிப்பதால் வரும் என்று கூறலாம். வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள சத்தியங்களை என் வாழ்க்கையில் கடைபிடிப்பேன் என்ற விருப்பத்தோடு வாசிக்கும் போது நம் உள்ளத்தில் பெரிய அற்புதம் நிகழும். வேதாகமத்தை வாசிப்பதால் நாம் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேத பாடசாலையில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பெரிய அற்புதம் நிகழும் என்று நம்புகிறேன். தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய அநேகர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கிறிஸ்துவுக்களாக நடத்தப்பட நாம் ஜெபத்தோடு இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்வோம். நற்செய்தி புத்தகங்களை படிக்க இருக்கும் நாம் நற்செய்தி புத்தகங்கள்தான் வேதாகமத்தின் முக்கியமான பகுதி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே வேதாகமத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். அவருடைய பரிசுத்த வாழ்க்கை சரித்திரமே நற்செய்தி புத்தகங்களில் இடம்பெறுகின்றன. இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீசர்களோடு உறவாடுவதை லூக்கா கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் இயேசுவோடு 3 வருடங்கள் வாழ்ந்த பின்னும் வேத வாக்கியங்களை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே இயேசு வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறந்தார் என்று வாசிக்கிறோம். கவனியுங்கள், லூக்கா 24ஆம் அதிகாரம் 44, 45 வசனங்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும்
சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். பாருங்கள், வேதாகமத்தின் உண்மைகளை மக்கள் அறிந்து கொள்ளும் மட்டும் அவர்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளப் போவதில்லை. வேதாகமம் இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசுகிறது. வேதாகமம் நாகரிக வளர்ச்சியை குறித்த சரித்திர புத்தகம் அல்ல. அது துவக்கங்களை குறித்த பாட புத்தகமும் அல்ல. அறிவியல் உண்மைகளை நமக்கு தர வேண்டும் என்ற நோக்கத்திலும் வேதாகமம் எழுதப்படவில்லை. வேதாகமம் என்பது ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிக்கும் புத்தகமாகும். வேதாகமம் உலக மக்களுக்கு விடுதலை வந்த சரித்திரத்தை கூறுகிறது. வேதாகமம் நமக்கு ரட்சிப்பும் நமது இரட்சகரும் தோன்றிய சரித்திரத்தை விளக்குகிறது. நமக்கு விடுதலையை வழங்கிய விடுதலை நாயகர் தோன்றிய சரித்திரத்தை வேதாகமத்தில் வாசிக்க முடியும். இது வேதாகமத்தின் சிறப்பு தன்மை. சீசர்கள் இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளை கேட்டபோதுதான் முதலாவதாக வேத வாக்கியங்களை அறிந்து கொண்டார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவே வேத வாக்கியங்களின் திறவுகோலாய் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை கற்றுக்கொள்ளும் போதுதான் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் வேதாகமத்தின் மைய பகுதிக்கு வந்துள்ளோம் என்று கூறுகிறோம். மேலும் நாம் இறையியல் கோட்பாடுகள் மற்றும் சபை கோட்பாடுகளை தேவனாகிய கர்த்தரின் இந்த வெளிப்பாடாகிய சத்தியத்திலிருந்துதான் துவக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே நமது இறையியலின் மையமாக அமைய வேண்டும். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று யோவான் 1:18 கூறுகிறது. இந்த வாக்கியங்கள் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டன. கிரேக்க மொழியில் எக்ஸிஜிசிஸ் என்றொரு பதம் உண்டு. இதன் முன்பகுதியான எக்ஸ் என்பது வெளிக்கொண்டு வா என்று பொருள்படுகிறது. இது அந்த வசனம் கூறும் சத்தியங்களை வெளிக்கொண்டு வா என்ற பொருளை கொடுக்கிறது. அந்த வாக்கியத்தில் கூறப்படாதவற்றை வெளிக்கொண்டு வர நாம் முயற்சிக்க கூடாது. அந்த வாக்கியத்தில் கூறப்பட்டுள்ள சத்தியங்களை வசனத்தில் இருந்தே விளக்கம் அளிக்க வேண்டும். அன்பானவர்களே, வேதாகமம் இயேசு கிறிஸ்துவையே வெளிப்படுத்துவதால் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னென்ன காரியங்கள் கூறப்பட்டுள்ளது, இயேசு கிறிஸ்து எவ்வாறு தம்மை வெளிப்படுத்துகிறார் என்ற கண்ணோக்கோடு வாசிக்க வேண்டும். வேதாகமம் துவக்கங்களை குறித்த அறிவியல் உண்மைகளை கற்றுக் கொடுக்கும் பாடப்புத்தகம் அல்ல. ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள சிருஷ்டிப்பின் வரலாறு அறிவியல் ரீதியில் உண்மையே. ஆனால் அறிவியல் உண்மைகளை கொடுப்பது வேதாகமத்தின் நோக்கமல்ல. வேதாகமம் இயேசு கிறிஸ்துவையே வெளிப்படுத்துகிறது. ஆகவே வேதாகமத்தை படிக்கும்போது, குறிப்பாக நற்செய்தி புத்தகங்களை வாசிக்கும் போது இயேசுவை காண வேண்டும் என்ற வாஞ்சையோடு வாசிப்போம். இயேசு கிறிஸ்து அருளும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் வாஞ்சையோடு வாசிப்போம். தேவன் நம் மூலமாக மனுக்குலத்தை ஆசீர்வதிப்பார். வேத புத்தகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசுகிறது என்று சிந்தித்தோம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று யோவான் 1:18 வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டவை. கிரேக்க மொழியில் எக்ஸிஜிசிஸ் என்றொரு வார்த்தை உண்டு. இதன் முதல் பகுதியாகிய எக்ஸ் என்பதன் பொருள் வெளிக்கொண்டு வா என்பதாகும். அதாவது ஒரு வசனத்தில் உள்ள சத்தியங்களை வெளிக்கொண்டு வா என்பதாகும். ஒரு வசனம் கூறும் சத்தியத்தை நாம் வெளிக்கொண்டு வருவோமானால் அதுதான் எக்ஸிஜிசிஸ் ஆகும். இந்த வசனத்தில் யோவான் இந்த முறையை பின்பற்றுகிறார். யோவான் கூறுவதெனவென்றால், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் இயேசுவே அவரை வெளிப்படுத்தினார் என்று கூறுகிறார். இயேசு தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வந்தமையால் மனிதர்களாகிய நாம் தேவனை குறித்த சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். இது உண்மையாக இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவே அந்த சத்தியத்தின் மிக உன்னதமான வெளிப்பாடாக அமைகிறார். அவர் நடப்பித்த கிரியைகள் மற்றும் அவரால் போதிக்கப்பட்ட சத்தியங்கள் அனைத்தும் தேவனுடைய வெளிப்பாடுகளே. அவர் தமது போதனைகள் மூலமாகவும் கிரியைகள் மூலமாகவும் தேவனை வெளிக்கொண்டு வந்தார். உலகில் தோன்றிய மிக பெரிய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவே. இவ்வாறு நாம் கூறும்போது வேதாகமத்தின் மையப்பகுதிக்கு வந்துள்ளோம் என்று கூறுவோமாயின் அது மிகையாகாது. ஏனென்றால் தேவனை வெளிப்படுத்திய இயேசுவையே நற்செய்தி புத்தகங்கள் அறிவிக்கின்றன. மேலும் யோவான்
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று கூறுகிறார். சகோதரர்கள் இருவர் ஒரு வீட்டில் வசித்து வந்தனர். அவர்கள் வாலிபர்கள். அவர்கள் இருந்த வீட்டில் எறும்பு தொல்லை அதிகமாக இருந்தது. அவர்கள் இனிப்புகளை மேசையில் வைத்து சாப்பிட்ட பின் சரியாக சுத்தம் செய்யாததால் எறும்பு பிரச்சனையிலிருந்து விடுபட முடியவில்லை. எறும்புகளின் தொல்லை தொடர்ந்ததால் எப்படியாவது இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தனர். அதன்படி ஒரு சனிக்கிழமை வீட்டிற்கு பின்னால் சென்று எறும்பு புற்று இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்தனர். அந்த எறும்பு புற்றின் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி நெருப்பிட்டனர். சிறிது நேரத்தில் எறும்புகளை காணவில்லை. ஆனால் மீண்டும் சிறிது நேரத்தில் அவர்கள் தங்கள் வீட்டிற்குள் எறும்பு வருவதைக் கண்டு அதிசயித்தனர். அவைகள் புற்றிலிருந்தே வந்து கொண்டிருந்தன. அப்பொழுது அவர்களில் ஒருவன் தன் சகோதரனை பார்த்து, இந்த சம்பவம் நற்செய்தி புத்தகங்களையே நினைவுபடுத்துகிறது என்றான். அடுத்தவன், அது என்ன நற்செய்தி என்று கேட்டான். அவன் சகோதரன் அவனிடம், நாம் எறும்புகளை வெறுக்கவில்லை. அவைகள் நமது மேசையிலோ நமது பொருட்களிலோ சமையல் அறையிலோ இருப்பதைத்தான் விரும்பவில்லை. ஒருவேளை நாம் அவைகளிடம் தொடர்பு கொள்ள முடியுமானால், நாங்கள் உங்களை வெறுக்கவில்லை, ஆனால் எங்கள் பொருட்கள் மீதோ மேசை மீதோ சமையல் அறையிலோ இருப்பதை தான் விரும்பவில்லை. ஆகவே நாங்கள் 5 கிலோ சர்க்கரையை உங்கள் புற்றின் அருகிலேயே வைத்து விடுகிறோம். நீங்கள் எங்கள் அறைக்குள் மட்டும் வர வேண்டாம் என்று கூறலாம். இவ்வாறு நாம் செய்வோமாயின் அவைகள் நமது அறைக்குள் வராது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நாம் மனிதர்கள், அவைகள் எறும்புகள். மனிதர்களால் எறும்புகளிடம் தொடர்பு கொள்ள முடியாது. நன்றாக கவனித்து பார்த்தால் வெளியே வரும் எறும்புகள் உள்ளே சென்று ஆகாரம் கிடைக்கும் இடத்தை தெரிவிக்கிறது. ஆனால் நாம் மனிதர்களாக இருக்கும் மட்டும் எறும்புகளோடு தொடர்பு கொள்ள முடியாது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள். யாராவது எறும்புகள் மீது கரிசனை கொண்டால், அவைகளை நேசிக்கிறேன் என்பதை தெரிவிக்க வேண்டுமானால் அவர் எறும்பாக மாற வேண்டும். பின்பு அந்த புற்றுக்குள் சென்று, எறும்புகளே, நான் எறும்பு போல காட்சியளிக்கிறேன், ஆனால் நான் எறும்பு அல்ல. நான் தான் அந்த பெரிய வீட்டில் வசிக்கும் மனிதன். நான் உங்களிடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வந்துள்ளேன் என்று கூற முடியும். இந்த உதாரணம் சிரிப்பாக தோன்றுகிறது. ஆனால் இதன் சத்தியம் உங்களுக்கு புரிகிறதா? தேவனிடம் வார்த்தை இருந்தது. அதை மனிதர்களிடம் பேச விரும்பினார். தேவனிடம் சத்தியம் இருந்தது. அதை மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினார். அவர் மனிதனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்பினார். அந்த உடன்படிக்கையை மனிதனோடு செய்து கொள்ள தியாகம் செய்யவும் விருப்பமாயிருந்தார். ஆனால் தேவன் தேவனாகவே இருக்கிறார், நாமோ மனிதர்கள். எறும்பாக மாற மனிதன் இரக்கம் கொள்ள வேண்டும். தேவன் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டியதால் மனிதனாக மாறினார் என்று வேதாகமம் கூறுகிறது. இதைத்தான் யோவான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகியது என்று கூறுகிறார். வார்த்தை என்பது எண்ணத்தின் வாகனம். என் மனதில் ஒரு எண்ணம் இருக்கிறது, அதை நான் உங்கள் மனதில் செலுத்த விரும்புகிறேன். என் எண்ணத்தை உங்களுக்கு எடுத்துச் செல்லும் வாகனம்தான் வார்த்தை. அதுபோலதான் தேவனிடம் ஒரு எண்ணம் இருந்தது. அவர் அதை மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினார். அவருக்கு ஒரு வார்த்தை தேவைப்பட்டது. அந்த எண்ணத்தை சுமந்து செல்லும் வாகனம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த வார்த்தைதான் இயேசு. இயேசு நடப்பித்த கிரியைகள் மற்றும் அவருடைய போதனைகள் அனைத்தும் தேவன் உலகிற்கு கொடுத்த வார்த்தையே. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறாகிய நற்செய்தி புத்தகங்கள் இயேசு யார் என்பதையும் அவருடைய போதனைகளையும் அவருடைய கிரியைகளையும் கூறுகின்றன. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அன்றைய சமய தலைவர்கள் இயேசுவுடன் வாக்குவாதம் செய்வதை வாசிக்கிறோம். இயேசு சாதாரண மனிதன் அல்ல, தேவன். இதை அவர்கள் கேட்டபோது அதை விசுவாசிக்கவில்லை. அவர் தேவகுமாரன் என்பதற்கு ஆதாரம் வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசுவுக்கும் அன்றைய சமய தலைவர்களுக்கும் இடையில் நடைபெறும் உரையாடல் வியக்கத்தக்கதாய் உள்ளது. இயேசு அவர்களிடம், நான் தேவகுமாரன் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உங்களிடம் உள்ளது. நான் நடப்பித்த அற்புதங்களே போதுமானது. நான் நடப்பித்த அற்புதங்கள்தான் மனிதன் அல்ல என்பதை பறைசாற்றுகிறது. நீங்கள்
மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே என்றார். மேலும் நீங்கள் யோவான் ஸ்நானன் பெரிய தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறீர்கள், அவனோ என்னுடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் பாத்திரன் அல்ல என்றானே. மேலும் நான் யோவான் ஸ்நானனால் ஞானஸ்நானம் பெற்றபோது பிதா என்னை குறித்து சாட்சி கொடுத்தாரே என்றார். இந்த உதாரணங்களை கூறுவதன் மூலம் இயேசு தாம் தேவகுமாரன்தான் என்பதை நிரூபித்தார். மேலும் அவர், நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படியிருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்றார். இந்த வசனம்தான் வேதாகமத்தின் திறவுகோல் என்று அறிஞர் ஒருவர் கூறுகிறார். இயேசு கூறுவதெனவென்றால், நீங்கள் வேத அறிஞர்களாய் இருக்கிறபடியால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்கிறார். வேதாகமம் என்னை குறித்தே சாட்சி கொடுக்கிறது, வேத வாக்கியங்கள் என்னையே வெளிப்படுத்துகிறது. ஆகவே தான் நாம் வேதாகமத்தின் மைய பகுதிக்கு வந்துள்ளோம் என்று கூறுகிறோம். நற்செய்தி புத்தகங்களிலிருந்து நாம் புதிய ஏற்பாடு பாடங்களை துவக்குகிறோம். ஆகவே புதிய ஏற்பாடு புத்தகங்களை நாம் எவ்வாறு அணுகப் போகிறோம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை கற்றுக்கொள்ள துவங்கும் போது வேதாகமம் ஒரு அடிப்படை பிரச்சனையை குறித்து பேசுகிறது என்று பார்த்தோம். அதாவது, ஆதியில் தேவனும் மனிதனும் ஐக்கியப்பட்டிருந்தனர். ஆனால் தேவன் மற்ற ஜீவன்களைப் போலல்லாது மனிதனை தெரிந்தெடுக்கும் ஆற்றலுடன் சிருஷ்டித்தார். மனிதன் தன் சுதந்திரத்தை பயன்படுத்தி தேவனை விட்டு விலகி போவதை தெரிந்து கொண்டார். இன்றும் அதையே செய்து வருகிறான். தேவன் அவனுக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வகுத்திருந்தார். ஆனாலும் மனிதன் தேவனை விட்டு விலகிச் செல்வதையே தெரிந்து கொண்டான். தேவனும் அவனுடைய தேர்ந்தெடுப்பை அனுமதித்தார். தேவனை விட்டு வழி விலகி செல்வதையே தேவன் பாவம் என்று அழைக்கிறார். தேவனால் பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவர் மனிதனிடமிருந்து விலகினார். இங்கு ஒரு பிரிவு ஏற்படுகிறது. இந்த அடிப்படை பிரச்சனையை பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடுகள் கூறுகின்றன. பழைய ஏற்பாட்டு கருத்துக்களை சுருக்கமாக கூற வேண்டுமானால், தேவனாகிய கர்த்தர் மனுக்குலத்தை பார்த்து, இந்த பிரிவினையை போக்க நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், நானே உலகிற்கு வந்து சிருஷ்டிகளோடு ஒப்புரவாகப் போகிறேன், இதை நான் செய்வேன், என்னை விசுவாசியுங்கள் என்று கூறுகிறார். பழைய ஏற்பாட்டில் யோபு சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது, தேவனோட நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன், ஒரு மனுப்புத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் என்று கூறுகிறார். பின்பு அவர் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் வெளிப்படுத்துதல் பெற்று பேசுவதை கவனியுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று கூறுகிறார். புதிய ஏற்பாட்டை சுருக்கமாக கூற வேண்டுமானால், தேவன் மனிதனானார், தேவன் பூலோகம் வந்தார், தேவன் மாம்சமானார். விசுவாச பிரமாணம் கூறுகிறபடி தெய்வத்தில் தெய்வமானவர், மனிதனில் மனிதனானவர் சிலுவையில் மரித்தார். தேவன் சிலுவையில் மரித்தபடியால் மனிதனோடு ஒப்புரவானார். புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் கட்டளை என்னவென்றால், உலகமெங்கும் புறப்பட்டு சென்று இந்த நற்செய்தியை அறிவியுங்கள் என்பதாகும். தேவன் மனிதரோடு ஒப்புரவானார். மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்ற நற்செய்திதான் நாம் அறிவிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் கூறுகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் புத்தகங்கள் சுவிசேஷங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சுவிசேஷம் என்பதன் பொருள் நற்செய்தி என்பதாகும். பிரிந்து போன மனுக்குலத்தோடு தேவன் ஒப்புரவாகினார் என்பதே நற்செய்தி. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மேசியா உலகில் தோன்றுவார், அவர் மனுக்குலத்தை தமக்குள் ஒப்புரவாக்குவார் என்ற செய்தியை அறிவிக்கின்றனர். புதிய ஏற்பாட்டில் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா தன் சகோதரனாகிய சீமோனிடம் மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். இயேசு சமாரியாவிலே ஒரு கிணற்றருகே நிற்கும்போது ஒரு சமாரிய பெண் அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னோட பேசுகிற நானே அவர் என்றார். அன்பானவர்களே, புதிய ஏற்பாடு நற்செய்தி புத்தகங்களை படிக்கும்போது
நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டிய சில கேள்விகள் உண்டு. அவைகள், இந்த நற்செய்தி புத்தகங்கள் கூறும் நற்செய்தி என்ன? இந்த நற்செய்தியை நான் புரிந்து கொண்டேனா? இந்த நற்செய்தியை நான் நம்புகிறேனா என்பவைகளே. கிறிஸ்துவின் நற்செய்தியை புரிந்து கொண்டு அதன் மேல் நம்பிக்கை கொள்ளும் போது நாம் முதலாவது தேவனோடு ஒப்புரவாகிறோம். பின்னர் நம்மை சுற்றிலும் உள்ள மக்களோடு ஒப்புரவாகிறோம். தேவன் அருளும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.